So question number 12. இதில் ஃபஸ்ட்டு பேசிக் என்ன கொடுத்துருக்காங்க அதை வந்து அப்படியே கண்டிப்பாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்தாங்க? 1, ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்க. டிஒய் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்னு பண்ணீங்க. இதுலேருந்து என்னாச்சு? இன்டெகிரேஷன் வந்தது. அந்த இன்டெகிரேஷன் வந்துச்சு y equal to integral 1 by x into x minus 1 into x plus 1 into dx. அப்போ என்ன பண்ணிக்கிறீங்க? இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறீங்க. அப்போ என்னாச்சு? 1 equal to a into x square minus 1 plus b into x plus 1 plus c into x minus 1. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. வாட் இஸ் a வேல்யூ? a வேல்யூ என்னடா கண்டுபிடிச்சிங்க? -1 தான். -1 சார். b வேல்யூ என்ன கிடைச்சது? 1/2. and also c வேல்யூ 1/2. கரெக்ட்டுங்களா? 1/2. ஆமாங்க சார். சரி. அப்போ அந்த இன்டெகிரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. அப்போ அந்த இன்டெகிரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் என்னாச்சு? y equal to minus log x plus 1/2 log of x minus 1 plus 1/2 log of x plus 1. கரெக்டுங்களா? அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னேன்? சி வரணும். அந்த சி வந்து என்ன சொன்னோம்? லாக் சி சொன்னோம். கரெக்டாக இது எல்லாமே லாக் இருக்குது. இது பாருங்க 2ங்கிறது ஒன்று டிஸ்டர்ப் ஆகுது. அந்த 2 வந்து எல்சி வந்துருங்க. அப்போ என்னாச்சு? ஒய் ஈக்குவல் இந்த 2 ஈக்குவல் வச்சுக்கோங்க. அந்த 2 இங்கே கொண்டு வந்துருங்க. இங்கே ஒரு 2 டிஸ்டர்ப்னால இங்கே 2 போட்டுருங்க. அப்போ 2 லாக் எக்ஸ் ப்ளஸ் log of x minus 1 plus log of x plus 1 plus இது log c. c இதனால ரொம்ப பிரச்சனை log c வச்சுக்கலாம். அப்போ என்ன வருது? இதுன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். எல்லாமே லாக் இருக்குது. எல்லாமே லாக் இருக்கும்போது நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. இது வந்து 2 வந்து இங்கே கொண்டு வந்துருக்கீங்க. இப்போ 2 இங்கே கொண்டு வச்சு என்ன ஆகும்? மைனஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் log ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. a plus b ரெண்டையும் கம்பைன் பண்ணி கிடைக்கும் x squared minus 1 plus log c. அப்போ இது எண்ட் ஆஃப் ரிசல்ட் லாக் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா இந்த log c வந்து மல்டிப்ளை ஆகும் c into x squared minus 1 divided by x squared. இதில் என்ன டவுட் அப் டு ஸ்டெப்? இல்லைங்க சார். ஓகே. இந்த லாக் வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கோங்க. இந்த லாக் இருக்குல்ல, இந்த லாக் மூவ் பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? e power 2y equal to c into x squared minus 1 divided by x squared. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். இப்போ சப்மிட் பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட் வச்சுருங்க. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். அப்போ இதுக்கு வச்சுருந்தது ஜென்ரல் சொல்யூஷன். இந்த இதுக்கு வேணும் நீங்கள் ஜென்ரல் சொல்யூஷன். அப்போ இதுலேருந்து என்ன கொடுத்துக்கிறோம்? ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறோம். என்ன வேல்யூ கொடுத்துக்கிறோம்? y is equal to 0, x is equal to 2 ஆமாங்க சார். சப்மிட் பண்ணுது. அப்போ என்னாச்சு? e power 0 equal to c into 4 minus 1 divided by 4. அப்போ என்னாச்சு? 1 equal to 3 by 4. c equal to 4 by 3. அப்போ c equal to 4 by 3 இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. அப்போ 44. அப்போ என்னாச்சு? e power 2y equal to 4 by 3 into x squared minus 1 divided by x squared. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய அந்த லாக்ஸ் ஆட் ஆகிறத வந்து எல்லா டைமும் வரும்.